இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கபிலன். அப்போ இந்த வீட்டோட ஒரே வாரிசு இல்லையா? எங்க அம்மா அப்பாக்கு ரெண்டாவது வைஃபா? அப்ப இந்த கபிலன் அப்பாவோட ரெண்டாம் தரத்து பையனா? இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து இந்த கபிலனுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அதெல்லாம் பொய்யா? இனிமே இனிமே இந்த மரியாதை கபிலனுக்கு கிடைக்காதுல்ல? கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. அப்போ எத்தனை வருஷமா அந்த கபிலன் ஏமாந்திருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன பழைய மாதிரி பார்க்க மாட்டாங்க. சிவா, சிவா, காஃபி. என்ன காஃபி கசக்குது? காஃபி கூட ஒழுங்கா போட தெரியாதா? போய் வேற காஃபி எடுத்துட்டு வாங்க. என்னப்பா? எனக்கு காஃபி குடிக்கிற மூடு இல்ல, ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. சுகர் கம்மியா? ஓகே. டேய் தம்பி, எங்கடா போற? நான் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கொஞ்சம் வெளியே போறேன். நீ போறது இருக்கட்டும், நான் கொஞ்சம் வெளியே போறேன். உன் அண்ணியை கூட்டிட்டு வெளியே போறேன். சரி, நான் கார் எடுத்துட்டு போறேன். கார் சாவிதா? நான் வெளியே. என்னடா சாவியை கொடுன்னா நீ பாட்டுக்கு முடிச்சுக்கிட்டு நிக்கிற? நான் என்ன உன் அப்பா வீட்டு காரையா கேட்டேன்? என் அப்பா வீட்டு கார் தானே. சரி, நீ எங்கேயாவது போறதா இருந்தா கேப் புக் பண்ணி போய்க்கோ. சரி, காசு இருக்கா? சச்சா, உங்ககிட்ட இருக்காதுல்ல? ஒரு 500 ரூபா கொடுக்கலாமா? போதும்ல? டேய் இந்தா 500 ரூபா விடுறா. இங்க பாரு, 500 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இது ஏன் அப்பா வீட்டு காசு, புரிஞ்சுதா? நீ வா டார்லிங், போலாம். ஏங்க போலாமா? இரு, கேப் புக் பண்றேன், போலாம். கார் என்னாச்சு? கார்ல சிவாவும் அண்ணியும் போயிட்டாங்க. இதுதான் உங்க லட்சணமா? அப்போ இந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொருளை கூட உங்களால சொந்தம் கொண்டாட முடியாதா? இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இனிமே உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். நான் போறேன். ரித்திகா, ரித்திகா, ரித்திகா. வக்கீல் சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். என் சொத்தை எல்லாம் என் முதல் பையன் சிவா பேர்ல எழுதி வச்சிருங்க. சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம். சரி. இல்ல 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 இல்ல, நோ 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 நோ, அதுக்கு நான் விட மாட்டேன். கபிலன், இல்ல 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 இல்ல, இதெல்லாம் நடந்துடவே கூடாது. அதுக்கு இந்த கபிலன் விட மாட்டான். அந்த சிவாவை இந்த குடும்பத்துக்குள்ள விடவே மாட்டேன், வர விட மாட்டேன். இங்க இந்த கபிலம் மட்டும்தான். சிவா, இங்க பாருங்க. போன் இங்கதான் இருக்கு, வெளியில காரும் இருக்கு, அவரோட செருப்பு கூட இருக்கு. பத்தாததுக்கு வீடே திறந்துதான் இருக்கு. ஆனா அவரு எங்க போயிருப்பாரு? அவரு பக்கத்துல கடைக்கு ஏதாச்சும் போயிருப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாரு. ஐலி, உட்காரு.
வந்து இப்படி போட்டு அடிக்கிற? ஆ? ஆ? டேய், நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கேனாடா? அதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறியா? அப்படி ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா. வேணாண்டா, என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்டா. எனக்கு ஏதாவது தெரியாம தாண்டா அது நடந்திருக்கும். வேணாண்டா, பணம் ஏதாவது எதிர்பார்க்கறியா? சொல்லு, அதையும் கொடுக்குற. பணம்? ஆ? ஐயோ! ஆ! 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 இந்திராணியையும் பாவையையும் எப்படியாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னல. ஆமா சொன்னீங்க. கிருத்திகா, நீ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. முடிஞ்சதெல்லாம் விட்டுரு. இனிமே நடக்க போறத மட்டும் பாரு. சரி ஓகே. இப்ப என்ன, இந்திராணியை எப்படியாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். கிருத்திகா, இதை மட்டும் மிஸ் பண்ணிடாத. நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். இந்திராணி மட்டும் அங்க வரட்டும். அவளை நாங்க வச்சு அடிக்கிற அடியில அவ லைஃப்ல இனிமே நிமிரவே முடியாது. இனிமே அவ லைஃப்ல எழுந்து நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவ அழ போறா. நானும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி ரித்திகா, பாத்துக்கோ, மிஸ் பண்ணிடாத. ஓகே, வச்சிடுறேன். இவதான் கரெக்டான ஆளு. பாவை குட்டி, விளையாடுறீங்களா? ஆமா, அப்பாவோட ஃபங்க்ஷன் இருக்கே, அதுக்கு கிளம்பலையா? நீ வருவேன்னு அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, போலனா ஏமாந்து போயிட மாட்டாரு? பாவை குட்டி, நீ அங்க போனா டான்ஸ் எல்லாம் ஆடலாம். உன்ன மாதிரியே அங்க நிறைய குழந்தைங்க வந்திருப்பாங்க. ஓ, சீக்கிரமா போய் அம்மா கிட்ட சொல்லி கிளம்ப சொல்லு.